ஆதாமும் ஏவாளும் ஒரு புதிய உலகில். கர்த்தராகிய தேவன் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினார். அதன் நடுவில் ஆதாம் என்ற முதல் மனிதனை படைத்தார். ஆதாம் விழித்தெழுந்து சுற்றிலும் உள்ள அற்புதமான படைப்புகளை வியப்புடன் நோக்கினான். கர்த்தர் ஆதாமின் தனிமையைக் கண்டார். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனை ஆழமான உறக்கத்தில் ஆழ்த்தினார். ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாளை படைத்தார். ஆதாம் விழித்தெழுந்தபோது அவனுக்கு துணையாக ஏவாள் அவனருகில் நின்றிருந்தாள். அவர்கள் இருவரும் கர்த்தரின் படைப்பைக் கண்டு மகிழ்ந்தனர். கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனிகளையும் நீங்கள் உண்ணலாம் என்று கூறினார். ஆனால் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மட்டும் உண்ண வேண்டாம். அதை உண்டால் நீங்கள் சாவீர்கள் என்று கர்த்தர் எச்சரித்தார். ஒரு நாள் ஒரு தந்திரமான பாம்பு ஏவாளிடம் பேசியது. நீங்கள் சாகவே மாட்டீர்கள். இந்த கனியை உண்டால் நீங்கள் கடவுளைப் போல நன்மை தீமை அறிவீர்கள் என்றது. ஏவாள் அந்த பழம் அழகாகவும் உண்ண ஆசையாகவும் இருப்பதைக் கண்டாள். அவள் ஒரு பழத்தை பறித்து உண்டாள். பிறகு ஆதாமிற்கும் கொடுத்தாள். உடனே அவர்கள் கண்கள் திறந்தன. தாங்கள் நிர்வாணமாய் இருப்பதை அறிந்து அத்தி இலைகளை தைத்து ஆடையாக அணிந்து கொண்டனர். மாலையில் கர்த்தராகிய இயேசு தோட்டத்திலே உலாவி வரும் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கர்த்தரின் முகத்திலிருந்து ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் அழைத்தார். அவர்கள் தங்கள் தவறை ஒப்புக்கொண்டனர். கர்த்தர் அவர்களுக்கு தோல் ஆடைகளை செய்து கொடுத்து ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார்.